வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் கவிழக வலையுறை. நான் முத்துக்குமரன். இந்த பகுதி பகிரி கட்டுரைகள் பகுதி. நம்மளுடைய பகிரி கட்டுரைகள் பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு கட்டுரை நான் பிறரிடத்தில் சாக்ரட்டிஸை படியுங்கள் என்றபோது நீங்கள் கிரேக்கனா என்று கேள்வி எழுப்பவில்லை. நான் பிறரிடத்தில் சாக்ரட்டிஸை படியுங்கள் என்றபோது நீங்கள் கிரேக்கனா என்று கேள்வி எழுப்பவில்லை. கார்ல் மார்க்ஸை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு யூதனா என்று கேள்வி எழுப்பவில்லை. ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஜெர்மானியனா என்று கேள்வி எழுப்பவில்லை. விளாடிமிர் லெனினை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு ரஷ்யனா என்று கேள்வி எழுப்பவில்லை. எர்னாஸ்டோ சேக்வேராவை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு அர்ஜென்டினியனா என்று என்னிடம் நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை. ஜான் லாக்கை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு சுதந்திரவாளியா என்று என்னிடம் நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை. ஃபிடல் காஸ்ட்ரோவை படியுங்கள் என்றபோது நீங்கள் கியூபனா என்று கேள்வி எழுப்பவில்லை. நெல்சன் மண்டேலாவை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு தென்னாப்பிரிக்கனா என்று கேள்வி எழுப்பவில்லை. ஃப்ரெட்ரிக் டக்ளஸ், ஆப்ரஹாம் லிங்கன் ஆகியோரை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு அமெரிக்கனா என்று என்னிடம் நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை. மார்ட்டின் லூதர் கிங்கை படியுங்கள் என்றபோது நீங்கள் நீக்ரோவா என்று கேள்வி எழுப்பவில்லை. சார்லஸ் டிகோலஸை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு பிரெஞ்சுக்காரரா என்று என்னிடம் நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை. வில்லியம் வேலஸை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு ஸ்காட்டிஸ்டா என்று கேள்வி எழுப்பவில்லை. மாவோ சேதுங்கை படியுங்கள் என்றபோது நீங்கள் ஒரு சீனனா என்று கேள்வி எழுப்பவில்லை. ஆனால் தன் வாழ்நாளில் 46 லட்சம் புத்தகங்களை வாசித்த, உலகின் மிகப்பெரிய வடிவிலான அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த, 15,000 பக்கங்களை எழுதி 55க்கும் மேற்பட்ட புத்தகங்களாக வெளியிட்ட, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பகுத்தறிவு, பொது உடைமையை போதித்த, காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவிற்காக போராடிய, சாதி மத ஆதிக்க ஒடுக்குமுறைகளை எதிர்த்து இந்தியாவில் போராடிய இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், பாரத ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், MA, PhD, MSc, DSc, பேரிஸ்டர் அட் லா, LLD, DLiT ஆகியவர்களை படியுங்கள் என்றால் மட்டும் நீங்கள் தலிதா என்று மூர்க்கமான கேள்வி எழுகிறது. அவர் படித்த படிப்பை பற்றி அவரை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருப்பார். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பாரத ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், MA, PhD, MSc, DSc, பேரிஸ்டர் அட் லா, LLD, DLiT. இதை விட இன்னும் அவர் நிறைய படிச்சிருக்காரு. வாழ்நாளில் கிட்டத்தட்ட 46 லட்சம் புத்தகங்களை படிச்சிருக்காரு. ஆச்சரியமான ஒரு மனிதன். ரொம்ப மிக மிக ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன். அவரை படியுங்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் ஒரு தலிதா என்ற மூர்க்கமான கேள்வி எழுகிறது. என்ன விதமான புரிதல் இது? கேடுகட்ட சமூகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த கட்டுரையை படித்தப்ப எனக்குமே ரொம்ப ஒரு வலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அம்பேத்கர் அப்படின்றவர் நம்ம நம்ம தமிழகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சில நிலைகள் இருக்கும். ஏன்னா ஒரு சில தலைவர்களை பார்த்திங்கன்னா சாதிய தலைவர்களாக மட்டுமே அடையாளப்படுத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஐயன் காமராஜர் அவரை ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கான நாடார்களுக்கான நாடார் சாதிக்கான தலைவராக மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல குறிப்பிட்டு ஒதுக்கிடுவாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தேவர்களுக்கான தேவர் சாதிக்கான ஒரு தலைவராக மட்டும், ஒரு சாதிய தலைவராக மட்டும் அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்படுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஒரு தலித் சமூகத்துக்கான, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான தலைவராக மட்டுமே அப்படியே ஒரு பாகுபாடு படுத்தி கிட்டத்தட்ட அவரை அவரை தான் நம்ம ஒவ்வொரு இந்தியனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர். ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடக்கி, ஆனால் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய புத்தகங்களையும் வாசிக்கிறோம். அவர்கள் எந்த சாதி, எந்த மதம், என்ன அடையாளத்தை, எதுக்காக போராடினாங்க, அவங்க யாருக்காக பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம எதையுமே யோசிக்கிறதில்ல. நமக்கு தொடர்பே இல்லை அப்படின்னாலுமே நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, வெள்ளையாக இருக்கும் பொய் சொல்ல மாட்டான், சவுப்பாக இருக்கும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு வடிவேலு அவர்களுடைய நகைச்சுவையில் வர மாதிரி எந்த வெளிநாட்டு பிரெஞ்சுக்காரர்களாகட்டும், ரஷ்ய எழுத்தாளர்களாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு
நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையை பற்றிலாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபியோதர் தஸ்தாவஸ்கியை பற்றி தெரியும். எவ்வளவு ஒரு ஒரு எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா அயல் நாட்டு தலைவர்கள், எல்லா அயல்மொழி தலைவர்கள் எல்லாரையும் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான ஒரு மனநிலை, அதை தான் இந்த இடத்துல கரைசல் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன விதமான புரிதல் இது? கேடுகெட்ட சமூகத்தில் வாழ்கின்றோம். நீங்கள் தலிதா என்ற ஒரு மூர்க்கமான கேள்வி எடுக்கிறது. ஏன் அவரை பற்றி படிச்சோன்னா நீங்கள் என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த கேள்வி? ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் படிக்கணுமா? ஒடுக்கப்பட்ட சமூகம்னு ஒருத்தவங்களை பிரித்து வைப்பதே ஒரு ஆகப்பெரிய பாவம். அதையே செய்யக்கூடாது. அதையுமே செஞ்சுட்டு அப்படிப்பட்ட சமூகத்தை நம்ம பேசுறது மட்டும் இல்லாமல், இந்த ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களுக்காகவும் அரசியலமைப்பு சட்டம் எழுதிய ஒரு 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 தூய தமிழ் ஒரு தலைவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஒதுக்கி விடுவது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வன்மம். அந்த வன்மத்தை செய்யாதீங்க, அவரை படிங்க அப்படின்றதுக்காகவே எழுதப்பட்ட கட்டுரை தான் இந்த கட்டுரை. இந்த கட்டுரையை படித்தப்போ எனக்கு இது ஒரு பதிவாக பண்ணணும்னு இருந்துச்சு. சரி, இந்த கட்டுரை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பகிருங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு கட்டுரை பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.